ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வி ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிடரேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட ஸ்டாக்ஸ் வந்து 3 லெவலா கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த என்னென்ன லெவல்ஸ் இதை பத்தி டீடைலா பார்க்க தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபியூச்சர்ல வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ் வந்து போஸ்ட் பண்றப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதுல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் ஹோல்டிங் 3 மந்த்ஸ் வச்சிருக்க போடும். ஓகே, மினிமம் ஹோல்டிங் எவ்வளவு நாள் இருக்கலாம் அண்ட் மினிமம் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் நம்ம வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றோம். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறப்போ நான் வந்து அதுல மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவேன், இது லெவல் 1 ஸ்டாக், லெவல் 2 ஸ்டாக், லெவல் 3 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனிங் என்னது நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 3 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் எப்பெல்லாம் வந்து லெவல் 3 ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி போறேனோ அதோட ஸ்டாக்ஸோட கன்சிடரேஷன் என்னன்னா, மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20% கொடுக்குன்றது தான். ஸோ நான் லெவல்ஸ்னு சொல்றது எல்லாமே மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்குன்றத வச்சு தான் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லெவல் 3 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 to 20% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றது என்னோட வியூ. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளவு போலாம், ஆனா மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து நம்ம 3 மந்த்ஸ் தான் ஹோல்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மினிமம் ரிட்டர்ன்ஸ் 15% கொடுக்கலனாலுமே 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் 3 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 to 20% ரிட்டர்ன் கொடுக்கணும் என்னோட கன்சிடரேஷன். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2. ஸோ லெவல் 2ல வந்து எவ்வளவு கொடுக்கும் பாத்தீங்கன்னா 20 to 40% வந்து ரிட்டர்ன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் லெவல் 2 ஸ்டாக்ஸ்க்கு. அண்ட் லெவல் 3 ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40 to 60% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதெல்லாமே மினிமம் அவ்வளவு கொடுக்குன்றது என்னோட வியூவா இருக்கு. என்னோட சோ ஃபார் நான் எடுத்துட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு கன்சிடரேஷனா எடுத்துட்டு அதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துங்க. முக்கியமான விஷயம், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனான வீடியோவும் கிடையாது. நான் வந்து என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்றதை ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்றதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் தான். சோ நீங்க வந்து பார்த்தா எதுவும் பிளைண்டா பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல சொல்ல நினைச்சது தான், நம்ம வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு டைம் பீரியட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும்ன்றது ஸோ கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் கன்சிடரேஷன் வந்து கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ, பை பை.